வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024ஓட 28வது மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 மேட்சுக்கு 3 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் தான் CSK அகைன்ஸ்டா சேப்பாக்ல மேட்சை லாஸ் பண்ணாங்க. அந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 மேட்சுக்கு 3 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகைன்ஸ்டா மேட்சை லாஸ் பண்ணாங்க. இப்போ ரெண்டு டீமுமே ஒரு தோல்வியில இருந்து தான் வர போறாங்க. இங்க யாரோட தோல்வி தொடரப்போகுது இல்ல யார் தோல்வியில இருந்து வெற்றிக்கு மாற போறாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் 14th ஏப்ரல் மதியம் 3:30க்கு ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச் 7:30க்கு CSK மும்பை இந்தியன்ஸ் விளையாட போறாங்க. அந்த மேட்சுக்கான ப்ரிவியூ வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அதை நீங்க பார்க்கல அப்படின்னாலும் மறக்காம பார்த்துருங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஈடன் கார்டன் கொல்கத்தால தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் half an hourல இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். ஸ்மால் லீக்காக இருக்கட்டும், கிராண்ட் லீக்காக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு டெமோ டீம்ஸ் தான். ஸோ இந்த டீமை அப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. இந்த டீம் நீங்கள் பாருங்க, உங்களுக்கு சேஃபாக இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் தோணுச்சுன்னா மட்டும் இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இல்லை இந்த டீம்லேருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட்டு தோணுச்சுன்னா உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு டெலிகிராமில் எந்த டெமோ டீம் கொடுக்குறோமோ, ஸோ கிராண்ட் லீக்காக இருக்கட்டும், ஸ்மால் லீக்காக இருக்கட்டும், எந்த டீம் கொடுக்குறோமோ சேம் அதே டீமை தான் நானும் ப்ளே பண்ணுவேன். வின் ஆர் லாஸ், ப்ராஃபிட் ஆர் கெயின், எல்லாமே ப்ராஃபிட் ஆர் லாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு என்னவோ அதே எனக்கும். ஸோ மோஸ்ட்லி அதில் நீங்கள் எந்த ஒரு வருத்தம் போட வேணாம். இந்த டீம் பாருங்க, நாங்கள் கொடுக்குற டீம் உங்களுக்கு சேஃபாக இருக்குன்னா அந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஈடன் கார்டன் தான் மேட்ச் நடக்க போகுது. ஈடன் கார்டன் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே பேட்டிங்கோட பேரடைஸ். இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பவுண்டரிஸா தான் இருக்கும். அந்த அவுட்ஃபீல்ட் ரொம்ப குயிக்கா இருக்கும். இந்த வென்யூல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு லிட்டில் பிட் சப்போர்ட்டிவா இருக்கும். பிச் யூஸ் பண்ண நல்லாவே பவுன்ஸ் ஆகும். அந்த மாதிரி டைம்ல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கனால பேட்டர்ஸ் அண்ட் தென் ஃபேஸ் பவுலர்ஸ் இவங்க 2 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ ரன்னுனாலும் அந்த ரன் செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ண முடியும் ஈடன் கார்டன்ல. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 164, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 150. இப்போ 2 டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஓவராலா 3 மேட்ச் ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல 3 மேட்சுமே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் மேட்சை வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. ஆனா இந்த சீசன் வரும்போது KKR நிறைய மேட்சை வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா இருக்காங்க. அந்த அது மட்டும் இல்லாம ஹோம் கிரவுண்ட்ல ப்ளே பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு இருக்கு. அந்த இந்த வென்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா லாஸ்ட் சீசன்ல ஓவரால 7 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 7 மேட்ச்ல பவுலர்ஸ்க்கு 83 விக்கெட் தான் கிடைச்சிருக்கு. அதுல பேஸ் பவுலர்ஸ்க்கு 40, ஸ்பின்னர்ஸ்க்கு 43 விக்கெட் கிடைச்சிருக்கு. இந்த வென்யூல அதிகப்படியான மேட்ச் ஹை ஸ்கோரிங் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஹை ஸ்கோரிங்கா போன மேட்சும் செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணிருக்காங்க. நீங்க எந்த மாதிரி டீமை பிக் பண்ணலாம் அப்படின்னா பேட்டர்ஸ் ஒரு 60 இருந்து 80% வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேஸ் பவுலர்ஸ்க்கு ஒரு 20%, ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு 10% கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க ப்ளே பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. MyFab11 ஆப் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் சொல்றேன், இப்போ நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரீம் லெவல்ல ப்ளே பண்றீங்க அப்படின்னா அந்த தவறை பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்மால் லீக்கோட என்ட்ரி ஃபீஸ், அதாவது இப்போ ஒரு 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஸ்பாட். அப்போ அந்த என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு செக் பண்ணுங்க. ட்ரீம் லெவன்ல 5750 ரூபா வரும். அதுவே நீங்க MyFab11 வந்து ப்ளே பண்ணும்போது 5550 ரூபா தான் வரப்போகுது. ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால எவ்வளவு சேவ் பண்ண முடியுது? 200 ரூபா சேவ் பண்ண முடியுது. ஒரு மேட்ச்ல ஒரே ஒரு கான்டெஸ்ட் ப்ளே பண்றீங்கனால 200 ரூபா சேவ் பண்ண முடியும்னா ஒரு 4 இருந்து ஒரு 5 கான்டெஸ்ட் ப்ளே பண்றீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே உங்களால
1000 ரூபாய் வரைக்கும் மணி சேவ் பண்ண முடியும். இது ஃபேண்டசி சைட், ஃபினான்சியல் ரிஸ்க் உள்ள இடம். இந்த இடத்துல நம்ம ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு என்ட்ரி ஃபீஸ்ல அதிகமாக செலவு பண்ணோம்? அதே 10,000 தான் இங்கே ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 10,000 தான் இங்கே ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 2 ஸ்பாட் தான். ஆனால் எதுக்காக நம்ம 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா என்ட்ரி ஃபீஸ்ல பே பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா யோசிங்க. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. இந்த ஐபிஎல்ல எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40 இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற ஸ்மால் லீக், ட்ரீம் லோனோட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் மை ஃபேப் லோனோட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். நீங்களே ஒரு நல்ல ஐடியாவுக்கு வந்துருவீங்க. மை ஃபேப் லோன் ஆப்போட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பிலிப் சால்ட், சுனில் நரேன் இவங்க 2 பேர் தான் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல ஏ ரகுவன்சி இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து பிளே பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், ஆண்ட்ரோ ரசல், மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா இந்த பர்டிகுலர் மேட்ச் உள்ள பிளே பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும். அனுகுல் ராய்க்கு பதில் ரீப்ளேஸ்மெண்டா வருவாரு. அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா இதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா வைபவ் அரோராவும் ஏ ரகுவன்சி இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வைபவ் அரோரா 1, வருண் சக்கரவர்த்தி 2, ஹர்ஷித் ராணா 3, மிச்சல் ஸ்டார்க் 4, சுனில் நரேன் 5 அண்ட் தென் ஆண்ட்ரூ ரசல் 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வரப்போறாங்க. 7th பவுலிங் ஆப்ஷன்ல வெங்கடேஷ் ஐயர் வச்சிருந்தாலும் மேக்ஸிமம் அவரை ட்ரை பண்ண மாட்டாங்க. 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர்ஸ் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவர், சுனில் நரேன் 4 ஓவர் அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர், ஆல்மோஸ்ட் 12 ஓவர். அண்ட் தென் ஆண்ட்ரூ ரசல்ட் வந்து ஒரு 3 ஓவர், 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு 5 ஓவரை ஹர்ஷித் ராணாவும் வைபவ் அரோராவும் ஷேர் பண்ணி போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த டீம்ல இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க், வைபவ் அரோரா அண்ட் தென் ஹர்ஷித் ராணா இவங்க 3 பேருமே இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்றதான சான்ஸ் இருக்கு. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் தென் ஆண்ட்ரூ ரசல், ஹர்ஷித் ராணா இவங்க 3 பேரும் டெத்ல போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இத கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ட் சைடு வந்துட்டோம் அப்படின்னா குடன் டிகாக், கேஎல் ராகுல் 2 பேரும் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல தேவ்தத் படிக்கல், ஆயுஷ் பதோனி, நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், குருணால் பாண்டியா, ரவி பிஸ்னாய், நவீன் உல் ஹக், அர்ஷத் கான், யாஸ் தக்கூர். இத லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா சப்போஸ் டாப் ஆர்டர்ல லாஸ்ட் மேட்ச் மாதிரி இயர்லியா ஒரு 4 விக்கெட் பறி கொடுத்துட்டாங்க அப்படின்னா தீபக் ஹூடா பேட்டிங்ல இம்பாக்ட் பிளேயரா வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்ல விக்கெட்டை விடல அப்படின்னா பவுலிங்ல இருந்து மணிமாறன் சித்தார்த் உள்ள இம்பாக்ட் பிளேயரா வந்து பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. மேபி இந்த மேட்ச் தேவ்தத் படிக்கலோட புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கனால இவரை டிராப் பண்ணிட்டு தீபக் ஹூடா உள்ள பிளே பண்றதான சான்சஸ் கூட இருக்கலாம். இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜினா யாஸ் தக்கூர் 1, அர்ஷத் கான் 2, நவீன் உல் ஹக் 3, ரவி பிஸ்னாய் 4, குருணால் பாண்டியா 5, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 6 அண்ட் தென் மணிமாறன் சித்தார்த் 7. ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட வரப்போறாங்க. இதுல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மேக்ஸிமம் ஒரு ஓவர் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் போல் பண்றதான சான்ஸ் இருக்கும். இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் அப்படின்னா ரவி பிஸ்னாய் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. அண்ட் தென் குருணால் பாண்டியா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. நவீன் உல் ஹக் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் இங்கேயே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல அர்ஷத் கான், யாஸ் தக்கூர் இவங்க 2 பேரும் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் இருக்கு. 18 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மணிமாறன் சித்தார்த் இருந்து ஒரு 2 ஓவர், 20 ஓவர் இந்த மாதிரி பவுலிங் ஸ்ட்ராட்டஜில தான் லக்னோ போல் போறதான சான்ஸ் இருக்கும். இதுல மேபி குருணால் பாண்டியாவோ நவீன் உல் ஹக் யாரோ ஒருத்தர் 3 ஓவர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஓவர் மட்டும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் போல் போறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீம்ல இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் நவீன் உல் ஹக், அர்ஷத் கான் அண்ட் தென் மணிமாறன் சித்தார்த் இவங்க 3 பேரும் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்றதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நவீன் உல் ஹக், அர்ஷத் கான் அண்ட் தென் யாஸ் தக்கூர் இவங்க 3 பேரும் டெத்ல போல் பண்றதான சான்ஸ் இருக்கும். இதுல ஏதோ ஒரு ஓவர் மட்டும் 15 ஓவருக்கு அப்புறம் ஒரே ஒரு ஓவர் மட்டும் ரவி பிஸ்னாய் போல் பண்றதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இத லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இப்படிலாம் பண்றதான சான்ஸ் இருக்கு. அதுல பர்டிகுலர்லி கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க,
அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் டீமை பிக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் கிராண்ட் லீக்ல மினிமம் 4 மேக்ஸிமம் ஒரு 8 பிளேயர்ஸ் வரைக்கும் சேஃபாக மூவ் ஆன் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 7லேருந்து 3 பிளேயர்ஸை மட்டும் எவரி மேட்ச் நீங்கள் ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த சேஃப் ஆப்ஷன் எந்த மாதிரிலாம் எடுக்கலாங்கிறத நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். இப்போ விக்கெட் கீப்பராக இருக்கணும், டாப் தாரில் வரணும், ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கணும். டியூயல் ஆப்ஷன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணணும். பவுலராக இருக்குன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும், அதில் மினிமம் 2 ஓவராச்சும் டெத்தில் பவுல் பண்ணணும். இல்லை பேட்டராக இருக்காங்கன்னா டாப் தாரில் வரணும், ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 4மே ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்க பிளேயர் இருக்காங்கன்னா அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி சேஃப் ஆப்ஷன் வந்துருவாங்க. அதுலேருந்து ரீசெண்ட் டைம் ஃபார்மும் வென்யூ ரெக்கார்ட்ஸ் இது ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி ஃபில்டர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்க மோஸ்ட்லி மேக்ஸிமம் ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி கால்குலேட்டிவ்ல இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு 4 பிளேயர்ஸ் நம்ம சூட்டபிளா எடுத்திருக்கோம். அதுல பிலிப் சால்ட், KL ராகுல் இவங்க 2 பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வராங்க. பேட்டிங்ல டாப் தாரில் உள்ள வராங்க. இதான் இவங்களோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 20 ரன் 2 பேரும் அடிச்சா போதும், ஈஸியா ட்ரீம் வந்துருவாங்க. ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும்னா மினிமம் 40 மேக்ஸிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து வந்தா போதும், ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. லாஸ்ட் மேட்ச் பிலிப் சால்ட் அன்பார்ச்சுனேட்டா தான் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டை விட்டுருந்தாரு. இப்போ லாஸ்ட் மேட்ச் KL ராகுல் பொறுத்த வரைக்கும் எல்லா பேட்ஸ்மேனும் கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் விட்டுருந்த டைம்ல KL ராகுல் 1 மேன் ஆர்மியா ஒரு 39 ரன் வரைக்கும் அடிச்சிருந்தார். 2 பேருமே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கீழே இருக்க சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல் 2 பேருமே நல்ல ஃபார்ம். சுனில் நரேன் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாரு, 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஆண்ட்ரூ ரசல் 12 ஓவர் 13 ஓவருக்கு அப்புறம் தான் பேட்டிங்ல உள்ள வர போறாரு. வந்தா குயிக் ஃபயரா ஸ்கோர் ஆடி கொடுத்துருவாரு. பவுல்ல 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுனால அதுல ஒரு விக்கெட் 2 பேர்த்திட்ட இருந்துமே ஒவ்வொரு விக்கெட் நம்ம மினிமம் எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு விக்கெட் இல்லாம பேட்டிங்ல ஒரு 20 ரன் அடிச்சிட்டாங்கன்னா போதும், ஈஸியா இவங்க 60லேருந்து 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க இப்போ ஒரு 10 கிராண்ட் டீம் பிளே பண்ண போறீங்கன்னா அந்த 10 டீம்லுமே இந்த 4 பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் இந்த 7 பிளேயர்ஸும் மோஸ்ட்லி 40லேருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எந்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 4 பிளேயர்ஸ் சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் இந்த டிஃபரன்ஷியல் பிக்ல இருந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 பிளேயர்ஸ், அண்ட் தென் லோ பர்சேஜ் பிக்ல இருந்து அடுத்தடுத்து சொல்றேன் அதுல இருந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 பிளேயர்ஸ். இந்த மாதிரி நீங்க டீமை செட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ 50-50 ஆப்ஷன்ல எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம்னா இப்போ மேல இருக்க ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், குடன் டிகாக்கா இருக்கட்டும், ரிங்கு சிங்கா இருக்கட்டும், நிக்கோலஸ் பூரன், இந்த 4 பிளேயர்ஸ்க்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. சாலிடா இவங்க 25+ ரன் அடிக்கணும். இதுல இந்த 4 பேர்ல கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் யாருக்கு அதிகமா இருக்குன்னா ரிங்கு சிங்குக்கும் நிக்கோலஸ் பூரனுக்கும் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ மேட்சுக்கு ஒரு கேட்சாவது பிடிச்சி அதுல ஒரு 8 ஃபேண்டசி பாயிண்ட்டும் உள்ள பிளே பண்ணது ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட், 12 பாயிண்ட் இவங்க 2 பேரும் ஈஸியா எடுத்து கொடுத்துருவாங்க. பேட்டிங்கே வராம பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 20 ரன் அடிச்சா போதும், 2 பேருமே ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. இதுல நிக்கோலஸ் பூரனை விட ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் குடன் டிகாக் இருக்கு. ஏன்னா இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, அதனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. மோஸ்ட்லி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குடன் டிகாக்க ஒரு 60% டீம், அதாவது ஒரு 10 கிராண்ட் டீம் பிளே பண்ண போறீங்கன்னா ஒரு 6 டீம்ல குடன் டிகாக்கையும் பேலன்ஸ் இருக்க ஒரு 4 டீம்லயும் நிக்கோலஸ் பூரன் இவங்க 2 பேருக்கு இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொல்கத்தால இருந்து ரிங்கு சிங்குக்கு ஒரு 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்ரேயஸ் ஐயர் மேலேயே டாப் தாரில் கொஞ்சம் வந்தாலும் அவரோட ஃபார்ம் இன்னும் வரல, கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்காரு. சப்போஸ் இந்த மேட்ச் ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பார். ஒரு 50-50 ஆப்ஷன் அவரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் கீழே இருக்க மிச்சல் ஸ்டார்க், இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் பண்றாரு. ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுல மினிமம் 2 ஓவராச்சும் டெத்தில் போல் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாலுமே மேட்சுக்கு 2 விக்கெட் எடுத்துறாரு. ஸோ மோஸ்ட்லி நீங்க 60லேருந்து 70% டீம்ல மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் குருணால் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்க 2 பேர்த்துக்குமே என்னன்னா இப்போ குருணால் பாண்டியா பேட்டிங் டவுன் ரொம்ப கீழே வராரு. ஆனா பவுல்ல 3லேருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இந்த வென்யூல குருணால் பாண்டியாவுக்கு விக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். இருந்தாலும் டபுள் ஆப்ஷன் இருக்கனால ஒரு 50-50 ஆப்ஷனை நீங்க குருணால் பாண்டியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான், பவுல் எதுவும் ஒரே ஒரு ஓவர் தான், அதுல விக்கெட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். இப்போ பேட்டிங்ல உள்ள வராருன்னா குயிக்கா இவருமே ஒரு 25+ ரன் அடிச்சாதான் ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ இப்போ இவங்க 2 பேர்த்தையும் நீங்க எந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 3 டீம்ல குருணால் பாண்டியாவையும் இன்னொரு 3 டீம்ல
மார்க்கஸ் ஸ்டோனிஸ் சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 டீம்ல 2 பேர்த்தையுமே சேர்த்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 2 டீம்ல இவங்க 2 பேர்த்தையுமே டிராப் பண்ணிட்டு இவங்க 2 பேர்த்துக்கு பதிலா ரவி பிஸ்னாய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ரவி பிஸ்னாய் லெக் பிரேக் ஸ்பின்னர், அவர்கிட்ட கொஞ்சம் நிறைய பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சப்போஸ் ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன் இவங்கலாம் அடிச்சிட்டு இருக்கும் போது இவர் வந்து பவுல் பண்றாரு, ஒரு பால் கொஞ்சம் நல்லா இழுத்து போட்டுட்டாருன்னா கண்டிப்பா டாப் ஏஜ் ஆகி அவர்கிட்ட விக்கெட் வரதான சான்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி குருணால் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ரவி பிஸ்னாய் இவங்க 3 பேர்த்தையும் நான் சொன்ன மாதிரி நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த லோ பர்சன்டேஜ் பிக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து கொஞ்சம் சேஃபா நீங்க போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆயுஷ் பதோனி லாஸ்ட் மேட்ச் எல்லா பேட்ஸ்மேனும் விக்கெட் விடும் போது இவர் 50% அடிச்சு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருந்தாரு. சேம் அந்த மாதிரி தான் டாப் தாரில் கொலாப்ஸ் ஆகிடுவாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல ஆயுஷ் பதோனிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் நீங்க சேஃபா போகணும்னா சப்போஸ் தேவ்தத் படிக்கல் உள்ள பிளே பண்றாரு, இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க, அதை அவர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. தேவ்தத் படிக்கலையும் ஆயுஷ் பதோனியும் சஃபல் பண்ணிக்கோங்க. அதான் அனுபவம் ரகுவன்சி பொறுத்த வரைக்கும் ஒன் டவுன்ல உள்ள வராரா, அவரோட ரோல் என்ன, உள்ள வராரு குயிக்கா ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் டீமுக்காக ஆடி கொடுத்துடணும். கம்மி பால்ல அந்த ரோல்ல தான் ஆடப்படுறாரு. லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே அகேன்ஸ்டா கூட நல்லா தான் ஆடிருந்தாரு. அன்பார்ச்சுனேட்டா தான் விக்கெட்டை பறி கொடுத்திருந்தாரு. ஸோ இவர் பேட்ல இருந்து 25ல இருந்து ஒரு 40 ரன் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்கிற டீம்ல இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ஹர்ஷித் ராணா இவர் எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இவங்க 3 பேர்த்தையும் நீங்க லோ பர்சன்டேஜ்ல இருந்து பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் சேஃப் ஆப்ஷன் வந்துருவாங்க. இதை விட நீங்க இன்னும் லோ பர்சன்டேஜ்ல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாஸ் தக்கூர் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். யாஸ் தக்கூர் ரீசெண்ட் டைம்ல நல்லாவே போல் பண்ணி மேட்சுக்கு 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 2 ஓவர் டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் ரமன்தீப் சிங் சப்போஸ் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய சுனில் நரேன் அண்ட் தென் பிலிப் சால்ட், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க எல்லாருமே கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா ரமன்தீப் சிங் உள்ள நின்று இவரும் ரிங்கு சிங் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கொண்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டாப் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் டிராப் பண்ற டீம்ல நீங்க ரமன்தீப் சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் வைபவ் அரோரா இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சப்போஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா இவருக்கு பதில் நீங்க நவீன் உல் ஹக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது நவீன் உல் ஹக் டெத்ல போல் பண்றாரு, 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க வைபவ் அரோராக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இவங்க 2 பேர்த்து நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த கிராண்ட் லீக் சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஆண்ட்ரூ ரசல் 1, சுனில் நரேன் 2, கேஎல் ராகுல் 3, பிலிப் சால்ட் 4. இந்த 4 பிளேயர்ஸும் நீங்க மேக்ஸிமம் எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி அந்த எல்லா டீம்லயுமே ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன் 5, ஸ்ரேயஸ் ஐயர் 6, குடன் டிகாக் 7, ரிங்கு சிங் 8. இவங்க 4 பேர்த்துக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸோ இல்ல 50-50 ஆப்ஷனோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதன் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 9, குருணால் பாண்டியா 10. இவங்க 2 பேர்த்தையும் நான் சொன்ன மாதிரி ஒரு 10 கிராண்டி டீமா 3 டீம்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்கு ஒரு 2 டீம்ல ரவி பிஸ்னாய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கணும். அண்ட் தென் மிச்சல் ஸ்டார்க் 11 ஒரு 60ல இருந்து 80% டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயுஷ் பதோனி, ஹர்ஷித் ராணா அண்ட் தென் ரகுவன்சி 14. ஹர்ஷித் ராணாவையும் வருண் சக்கரவர்த்தி நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்குவாங்க. இந்த 3 பிளேயர்ஸும் லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க, கொஞ்சம் சேஃப் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இதை விட நீங்க என்ன கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாஸ் தக்கூர் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும், ரமன்தீப் சிங் டாப் ஆர்டர்ல கேகேஆர் கொலாப்ஸ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிற டீம்ல ரமன்தீப் சிங் ஒரு இம்பார்ட்டன்ஸும் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வைபவ் அரோரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் போல் பண்ண போறாங்கன்னா வைபவ் அரோரா அல்லது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா நவீன் உல் ஹக் இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் பரவாயில்ல, லாஸ் ஆகாம பார்த்துப்பாங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் டீம் எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 டீம் நீங்க ப்ளே பண்றீங்க அப்படின்னா அந்த 10 டீம்லயுமே இந்த 4 பிளேயர்ஸ் மேண்ட்ரியா இருக்கணும்.
எதுக்காகனா பேலன்ஸ் இருக்க 7 பிளேயர்ஸை நம்ம மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி ரிஸ்க் எடுக்க போறோம். மோஸ்ட்லி அந்த 7 பிளேயர் வந்து ஒரு 2 பேர் ட்ரீம் டீம்ல வராங்க, 2ல இருந்து ஒரு 3 பிளேயர் தான் வராங்க அப்படின்னா இந்த 4 பிளேயர் மேக்ஸிமம் 95% ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கும். ஸோ இவங்க 4 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாம பாத்துக்கிறதுக்காக தான் இந்த 4 பிளேயர்ஸை மேண்ட்ரியா வச்சிருக்கோம். அதுல விக்கெட் கீப்பர்ல இருந்து கேஎல் ராகுல், பிலிப் சால்ட் இவங்களை மேண்ட்ரியா வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா எடுக்கணும் அப்படின்னா ரிஸ்க்ல கொஞ்சம் சேஃபா போகணும்னா குடன் டிகாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதை விட ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்க நிக்கோலஸ் பூரானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒரு 60% டீம்ல குடன் டிகாக்கையும் ஒரு 40% டீம்ல நிக்கோலஸ் பூரானுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங்ல வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் அவர் ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ரமன்தீப் சிங் ரொம்ப ரிஸ்கா நீங்க லோ பர்சன்டேஜ் வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண ரமன்தீப் சிங். அண்ட் தென் ரிங்கு சிங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த லக்னோ சூப்பர் ஜெயின் சைடு வந்துட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ற கேஎல் ராகுல், குடண்டிக்காக பிக் பண்றோம். தேவ்தத் படிக்கல் கொஞ்சம் ரிஸ்கியா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 5% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல கொஞ்சம் சேஃபா ரிஸ்க்ல போடணும். ஆயுஷ் பதோனிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல வந்து ஆல்ரவுண்டர்ல வந்துட்டுனா சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் மார்க்கஸ் டோனிஸ் அண்ட் தென் குருணல் பாண்டியா இவங்க 2 பேர்த்தையும் நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க 2 பேரையும் நீங்க டிராப் பண்ற டீம்ல ரவி பிஸ்னாய்க்கு பவுலிங்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். இப்போ பவுலிங் யூனிட் வந்துட்டோம் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவாரு. அண்ட் தென் இந்த டீம்ல வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நவீன் உல்கக் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ரவி பிஸ்னாயை, மார்க்கஸ் டோனிஸா, குருணால் பாண்டியாவை இவங்களை டிராப் பண்ற டீம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த லோ பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுக்கணும். யாஸ் தக்கூருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் ட்ரை பண்ணுங்க. வைபவ் அரோரா, நவீன் உல்கக் இவங்க 2 பேர்த்தையும் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ஷத் கான் ஒருத்தர் இருக்காரு, அவர் நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக் சூட்டபிளான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இதுல நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிகாக், மிச்சல் ஸ்டார்க், பிலிப் சால்ட் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுலயே நீங்க இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்ரேயஸ் ஐயர், நிக்கோலஸ் பூரன், ஹர்ஷித் ராணா அண்ட் தென் ரவி பிஸ்னாய் அல்லது மார்க்கஸ் டோனிஸ் இவங்க எல்லாத்தையும் நீங்க ரிஸ்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சப்போர்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.